ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஜ் ஹட். நான் பேச போகிறதுக்கும் இந்த வீடியோக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. நான் லாஸ்ட் நைட் ஒரு நியூஸ் பார்த்தேன். டவுரி இஷ்யூனால ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு. அவங்களோட ஆடியோ கேட்டேன். என்னை இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் ஒரு 2 o'clock வரைக்கும் தூங்கவே இல்லை. என் ஹஸ்பண்ட் கேட்டார், ஏன் உனக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு. பட் நாமளும் ஒரு பொண்ணு தானே, அவங்க இடத்துலேருந்து நம்மளால் யோசிக்க முடியாதா என்ன? கேர்ள்ஸ் ப்ளீஸ், லவ் பிரேக்கப் ஆகட்டும், மேரேஜ் லைஃப் ஆகட்டும், இது ரெண்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு சூசைட் ஒரு நல்ல சொல்யூஷன் கிடையவே கிடையாது. அஃப்கோர்ஸ் இதில் எந்த பிரச்சனை நாம் சூசைட் பண்ணிக்கிட்டோம்னாலும் நம்ம இடத்த 2 லைஃப்லேயுமே ரொம்ப ஈஸியாக நம்மளை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. பட் நம்ம பெற்றவங்களை நினச்சி பாருங்களேன், கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சு வளர்த்தி யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் உங்கள் அந்த லைஃபோட வேல்யூ அவ்வளோ ப்ரீஷியஸு. பட் நம்மளை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துன நம்ம பெற்றவங்களை விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா காலம் ஃபுல்லாக அவங்களுக்கு கஷ்டங்கள் மட்டும்தான். தயவு செஞ்சு யோசிங்க. ஒரு கயிறை இழுத்து பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது நம்ம கையை அறுக்குது, இல்லை நம்ம கையே போகிற ஸ்டேஜுக்கு இருக்குது அப்படிங்கிறப்போ ஈஸியாக நம்ம விட்டுறது தான் பெஸ்ட்டு. இது நம்ம இன்னையோட இந்த பிரச்சனையை நம்ம இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம், நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். பட் லைஃப் லாங் வரப்போ அது ஒரு நம்மளே ஸ்ட்ரெஸ் ஆகி பஸ்ட் அவுட் ஆகி ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, ஃபேமிலிக்கிட்ட தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். பேரண்ட்ஸும் தயவு செய்து ஒரு சிம்பிளாக பண்ணிங்கனாலும் ஒரு கல்யாணம் தான் அது. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணாலும் அது கல்யாணம் தான். கிராண்டாக பண்ணி இவ்வளோ கிராண்டாக பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம வெளியில் வரணுமா, இதை உடனே பிரேக்கப் பண்ணணுமான்னு யோசித்து நம்ம ஆடம்பரமாக பண்ணுற கல்யாணமே நமக்கு ஒரு தடையாக வந்துடுது அந்த லைஃப்பை விட்டு வாக் அவுட் பண்ணுறதுக்கு. பெற்றவங்களும் தயவு செய்து யோசிங்க. கேர்ள்ஸ் நீங்களும் யோசிங்க. நம்ம வாழ்க்கை போணுச்சுன்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கலாம், இல்லை கிடைக்காமலும் போகலாம். ஈஸியாக அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க, இல்லை நம்ம இடத்த ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அதில் கடைசியாக கஷ்டப்பட போகிறது நம்ம பெற்றவங்களும் ஈவன் நாம்பளும் தான். நம்ம லைஃப் தான் அந்த இடத்துல மிஸ் பண்ணுவோம். அந்த காலம் மாதிரி நம்மளுக்கு ரொம்ப சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்க, நம்மளால் எக்கனாமிக்கல் சப்போர்ட் ஹஸ்பண்ட் விட்டால் நமக்கு கிடையாது, பெற்றவங்க நம்மளை விட்டால் நமக்கு யாரும் கிடையாதுன்னு தயவு செய்து யோசிக்காதீங்க. நம்ம படிச்சிருக்கோம், நம்மளுக்கு இருக்கிறதே பெரிய சொத்து நம்மளோட படிப்பு தான். நம்மளை ஹேண்டில் பண்ணிக்க முடியும், எக்கனாமிக்கல் சப்போர்ட் கொடுத்துக்க முடியும், நம்ம பெற்றவங்களையும் சேர்த்து நம்மளால் காப்பாற்ற முடியும். அந்தளவுக்கு நமக்கு வில் பவர் இருக்குது. பட் நிறைய பொண்ணுங்க அதை ரியலைஸ் பண்ணுறதில்ல. நம்மளால் ஒரு லிமிட்டுக்கு மேலே சர்வை பண்ண முடியல, ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நம்மளை காயப்படுத்துகிறாங்கன்னா தயவு செய்து அதுலேருந்து வாக் அவுட் பண்ணி வாங்க. நம்ம லைஃப்பை நாம் தான் வாழணும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.